கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்க காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அவர் சொன்ன வசனம்தான் இது. அவர் ஆவியோடும் உண்மையோடும் தன்னை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அதாவது நம்முடைய சரீரத்தினாலோ நம்முடைய வார்த்தைகளினாலோ மட்டுமல்ல, நம்முடைய ஆவியினாலே ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மேலும் நம்முடைய ஆராதனை உண்மையான ஒரு ஆராதனையாக காணப்பட வேண்டும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று இயேசு சொன்னார். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். சாதாரணமாக ஏனோ தானோ என்று வந்து தொழுது விட்டு போகிறதற்கு அல்ல, ஆனால் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு செய்கிற ஆராதனை ஆவியோடும் உண்மையோடும் செய்கிற ஆராதனையாக இருக்க வேண்டும். மேலும் 24ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். நாம் சரீரத்திலே தேவனை தொழுது கொள்ளுகிறது மட்டும் போதாது, நம்முடைய ஆவியிலே நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆகவே ஆவியிலே தேவனை தொழுது கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவன் அதில் பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறார். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி. தேவனை தொழுது கொள்ளுகிற நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டிய நல்ல கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து கர்த்தர் வழி நடத்துவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.